தமிழக அரசு மாணவர்களுக்கான கல்விக் கொள்கைகளில் சரியான முடிவை எடுக்கின்றனவா அப்படின்ற ஒரு கேள்வியோட பாடம் 17 முடிச்சிருந்தோம். உங்களோட போனை நேத்து அப்டேட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஐபோன் 16 இருந்து ஐபோன் 17 போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம குழந்தைங்க படிக்கிற படிப்பு எப்ப அப்டேட் ஆச்சு தெரியுமா? 1986. அதாவது இன்னிலிருந்து சரியா 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்கேஜி யூகேஜி படிச்சிருந்திருக்கப்ப அப்டேட் ஆயிருக்கு. ஏ ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு படிக்க வேண்டிய குழந்தைகள் இன்னும் ஏ ஃபார் ஆப்பிள்லயே இருக்கிறாங்க. சரியா மார்ச் 18, 2024 தமிழக அரசும் மத்திய அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. அதன்படி 250 PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டு சுமார் 2000 கோடி அதற்கான நிதியாகவும் வழங்கப்படும் என்ற ஒப்பந்தம் அது. உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கர்நாடகால பாருங்க, காங்கிரஸ் அரசாங்கம் தான் அங்க இருக்க முதல்வர் சண்டை போட்டு 478 PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸை கேட்டு வாங்கியிருக்காரு. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி, மோடியை மிகவும் ஆவேசமாக சாடக்கூடிய ஒரு நபர், அவர் சண்டை போட்டு 794 PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எங்களுக்கு கொடுங்க, நாங்க என்ன வரி கட்டலையா? உத்தரப்பிரதேஷ்க்கு 1710 ஸ்கூல் கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு ஜாஸ்தியா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த சமயத்துலதான் இண்டி கூட்டணி அமையுது. ஏதாவது ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச 3 மாநிலங்கள் தமிழகம், வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்த PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பல்ட்டி அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உணர்வை தூண்டும் விதமாக ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நியூ எஜுகேஷன் பாலிசியோட டாக்குமெண்ட்டை நான் PDF கொடுத்திருக்கேன். இதுல நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்தி திணிப்பு இல்ல ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற வார்த்தையோ அப்படின்ற ஒரு கான்செப்டோ இருக்கான்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. தெலுங்கு, மலையாளம், சன்ஸ்கிரிட், பிரகிருதி, உருது, பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இப்படிப்பட்ட பல மொழிகளை விரும்பினால் மாணவர்கள் கத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாக தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசில அந்த மொழின்றது ஒரு வெறும் சிறு அங்கம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உள்ள கொண்டு வருது, தொழிற்கல்வி எப்படி கொண்டு வருது, மாணவர்களின் திறன் மேம்பாடு, இப்படி பல விஷயங்கள் அடங்கியதுதான் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. 40 சிட்டிங் MLA MPs தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க. அதுல எல்லாம் ஹிந்தி ஒரு மொழி பாடமா அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இந்த PM-ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படியே வந்திருந்தாலும் 250 ஸ்கூல்ஸ் இது உலக தரத்திற்கான ஸ்கூல்ஸா இருக்கும். ஃப்ரீ எஜுகேஷன். அப்ப இந்த CBSE ஸ்கூல் அட்மிஷன்ஸ் போற குழந்தைங்க எல்லாம் ஃப்ரீயா அங்கேயே போய் படிச்சுக்கலாம், இல்ல கொஞ்சமா பணம் கட்டி அங்க படிச்சுக்கலாம் நினைச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்களோ என்னவோ. முடிவு உங்கள் கையில் தான் மக்களே. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நாளை சந்திப்போம், சிந்திப்போம்.